பகுதி பெருமானை மலரிட்டு வழிபாடு செய்தல் என்பது சிவராத்திரி தினத்தன்று மிகச்சிறந்த வழிபாடு. மலரிட்டு வழிபட வேண்டும் என்று அப்பர் சாமி சொல்கிறார். சலம் பூவோடு தூப மறந்தறியேன், தமிழோடு இசை பாட மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் நாவில் மறந்தறியேன் என்கிறார். இப்படி பார்த்தா பெருமானை ஜலத்தினாலே அபிஷேகித்து பூவினாலே அர்ச்சனை செய்து தமிழினாலே இசையோடு பாடி வழிபட வேண்டும் என்பது அப்பர் சாமியோட கூற்றாக இருக்கிறது. அதனால்தான் சலம் பூவோடு மறந்தறியே இது லிங்க வழிபாடு. லிங்கம் என்பது எல்லா உலகத்தையும் காக்கக்கூடிய ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. பரமேஸ்வரன் லிங்கத்திலே இருக்கிறார். எல்லா மூர்த்திகளும் லிங்கத்திலே இருக்குது. பிரம்மபாகம், விஷ்ணுபாகம், ருத்ரபாகம், சதாசிவபாகம், மகேஸ்வர பாகம் என்று 5 பாகங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட லிங்க வழிபாடு என்பது நமது பங்கத்தை நீக்கும், தங்கத்தை தரும், மங்களத்தை தரும், எங்கும் சிவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வழிவகுக்கும். அப்படிப்பட்ட சிவத்தை நாடி தேடி பாடி வழிபடுகின்ற ஒரு நன்னாள் சிவராத்திரி. சிவபரம்பொருளை வழிபாடு செய்து பயன் பெற்றோர் எண்ணற்றோர். பிரமன் முதல் இந்திரன் வரை எல்லா தேவர்களும் சிவபெருமானை சிந்திக்கின்றனர். சில நேரங்களில் தகாத செயல்களை செய்த சில தேவர்கள் அதனால் வருத்தமுற்று துன்பமடைகின்ற போது மீண்டும் சிவபரம்பொருளை வந்து இந்த பூமியிலே வழிபட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் துன்பம் நீங்க பெறுகிறது. அதனால்தான் இன்று கூட பல தலங்களில் இந்திரன் வழிபட்டான், சந்திரன் வழிபட்டான், சூரியன் வழிபட்டான் என்ற தல வரலாற்று செய்திகளை நம்மால் காண முடிகிறது. அவ்வாறு அவர்கள் வந்து வழிபட்டு சில தீர்த்தங்களை, சில மூர்த்தங்களை நிறுவியுள்ளனர். அங்கு சென்று வழிபாடு செய்கின்றவர்களுக்கு நன்மைகள் நிறைய பெறுகிறார்கள். அதனால் தேவர்களும் கூட வந்து வழிபட்டு சென்ற திருத்தலங்களை இந்த சிவராத்திரி தினத்திலே வழிபாடு செய்வது என்பது மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக கருதப்படுகிறது. எனவே அன்பர்கள் எங்கு சிவத்தை பார்த்தாலும் சரி, பல இடங்களிலே வயல்வெளிகளிலே கூட லிங்கங்கள் காணப்பெறுகிறது. காரணம், ஒரு காலத்திலே அந்த இடத்திலே பெரிய சிவாலயம் இருந்திருக்க காலத்தின் கோலத்தினாலே, நமது கவனக்குறைவினாலே அந்த ஆலயங்களை நாம் சரிவர பராமரிக்காத காரணத்தினாலே வெறும் லிங்க திருமேனியாக பரமேஸ்வரன் காட்சியளிக்கக்கூடிய துர்பாக்கியமான நிலை நமக்கெல்லாம் இருக்கிறது. எனவே அன்பர்கள் எங்கு சிவத்தை கண்டாலும், எங்கு லிங்கத்தை கண்டாலும் அங்கு முடிந்தவரை ஒரு கூரையிட்டாவது, சில பிரசாதங்களை குறைந்தபட்சம் கற்கண்டாவது வைத்து, வெற்றிலை பாக்கு வைத்து, பழம் வைத்து, தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் பெருமான் நமது வழிபாட்டை பூரணமாக ஏற்று அருள் புரிவான். எல்லா இடங்களிலும் சிவபெருமானை வழிபட்ட அன்பர்கள் இந்த தமிழகத்திலே, இந்த இந்தியாவிலே பல இடங்களிலே இருந்திருக்கிறார்கள். அப்படி சில லிங்கங்கள் வழிபாடு சரியாக செய்யாத காரணத்தினால் வெறும் லிங்கமாக காட்சியளிக்கின்ற சில இடங்களுக்கு கூட நாம் சென்று அந்த இடத்திலே பெருமானை ஆராதித்து வழிபாடு செய்ய வேண்டும். இதை அங்கே பெருமானுக்கு நேரிடால் அபிஷேகம் செய்து சில மலரை பெருமானுக்கு சாத்தி குறிக்கோளாக நாம் ஏற்று எங்கு சிவத்தை கண்டாலும் வழிபடணும். குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 அன்பர்களையாவது சேர்த்து சிவத்தை வழிபாடு செய்தால், சிவத்தை சிந்தித்தால்
சிவ வழிபாடு செய்தால் எல்லா மங்களங்களும் வரும். நீ பஞ்சமகா பாதகனாக இருந்தால் கூட பரம பவித்திரனாகி விடுவாய். அப்படிப்பட்டது சிவ வழிபாடு. அதனால் அன்பர்கள் இந்த சிவராத்திரி தினத்திலே எங்கு சிவத்தை கண்டாலும் வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல், இனி எதிர்வரும் காலங்களில் கூட எங்கு லிங்கத்தை கண்டாலும், அது பொட்டல் காட்டில் இருந்தாலும் சரி, வயல்வெளி நடுவிலே இருந்தாலும் சரி, ஏரிக்கரை அருகே இருந்தாலும் சரி, அந்த இடத்திற்கு சென்று அங்குள்ள மக்களை விசாரித்து, எதுக்காக இந்த லிங்கம் இங்கே இருக்குது, இதுக்கு முன்னாடி இங்கே எதனா கோயில் இருந்ததா, எதனா வரலாறு உண்டா என்றெல்லாம் விசாரித்தோம் என்று சொன்னால் பல உண்மைகள் வெளிப்படும். அந்த உண்மைகளை வைத்து நாம் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் அங்கு ஒரு பெரிய ஆலயம் இருந்திருப்பதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கக்கூடும். எனவே அன்பர்கள் தயை கூர்ந்து எங்கு லிங்கத்தை கண்டாலும் அங்கு சென்று விசாரித்து வழிபாடு செய்தல் என்பது நலம் பயக்கக்கூடிய செயல். எனவே அன்பர்கள் சிவத்தை வழிபாடு செய்வீர், நீ பிறவா பெருநிலையை பெறுவீர் என்று உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.